கன்னியாகுமரி மண்ணில் பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த ஒரு வருகை அதுவரை சற்று சந்தேகத்துடன் இருந்த திமுக கூட்டணியின் தூக்கத்தை கெடுத்தே விட்டது என்று சொல்லும்படி அமைந்தது. மேடையில் பிரதமர் மோடி கர்ஜிக்க தொண்டர்கள் எழுப்பிய அந்த விண்ணதிரும் ஆரவாரம் வெறும் கைத்தட்டல் மட்டுமல்ல, அது குமரி மாவட்டத்தில் ஏற்பட போகும் ஒரு பெரும் அரசியல் மாற்றத்திற்கான கட்டியம். ஏற்கனவே பாஜகவிற்கு சாதகமாக இருந்த பத்மநாபபுரம் களத்தை பிரதமரின் வருகை இப்போது ஒரு வெற்றி பாதையாக மாற்றியுள்ளது. அவர் பேச பேச திமுக கூடாரம் ஆட்டம் கண்டு வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுநாள் வரை தொகுதியில் இருந்த சலசலப்புகள் மறைந்து இப்போது தாமரை என்னும் ஒற்றை முழக்கம் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 15 நாட்களாக தொகுதியில் மேற்கொண்ட கள ஆய்வில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஆளும் திமுக அரசு மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதான அதிருப்தி, அடிப்படை வசதிகள் செய்து தராதது மற்றும் அரசியல் காரணங்களுக்காக தொகுதி புறக்கணிக்கப்படுவது, இந்த குற்றச்சாட்டுகள் மக்களிடையே கொழுந்துவிட்டு எரிகின்றன. தோல்வி பயம் முன்கூட்டியே தொற்றிக் கொண்டதால் தான் திமுக இந்த முறை அந்த தொகுதியில் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தாரை வார்த்திருக்கிறது. ஆனால் ஆளும் கூட்டணியில் இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசாத கம்யூனிஸ்டுகளையும் ஏற்க மக்கள் தயாராக இல்லை. இந்த சூழலில்தான் பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் தொகுதி மக்களின் நம்பிக்கைக்குரிய முகமாக உருவெடுத்திருக்கிறார். அதிகார தோரணை இல்லாத அணுகுமுறை, மக்களின் குறைகளை விரல் நுனியில் வைத்திருக்கும் பாங்கு, நிச்சயம் இவர் தொகுதிக்கு நன்மைகளை செய்வார் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. பிரதமரின் வருகைக்கு பிறகு ஏற்கனவே இருந்த வெற்றி வாய்ப்பு இப்போது அதிக வாக்குகள் வித்தியாசம் என்ற நிலையை எட்டியிருக்கிறது. பத்மநாபபுரம் தொகுதி மக்கள் இம்முறை மாற்றத்தை விரும்புவது உறுதி. திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்பட்ட இடங்களில் இப்போது தேசிய நீரோட்டத்தின் தாக்கம் பலமாக வீசுகிறது. பிரதமர் மோடியின் வருகை தந்த ஊக்கமும் மக்கள் முன்வைக்கும் அடிப்படை பிரச்சினைகளும் பத்மநாபபுரத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுதப் போகின்றன. தாமரை மலர்வதற்கான காலம் கனிந்துவிட்டது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.